அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரண்யா. நான் டிஎன்பிசி எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 2019. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் பிரைமரி ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணேன். அது பழைய சுரேஷ் அகாடமி அந்த புலிக்கார்த்தரில் இருக்கும்போது நான் இங்கே அதை கிராஸ் பண்ணி தான் நான் அந்த ஸ்கூலுக்கு போகணும். இப்போ டெய்லி நான் ஒரு 5 மணிக்கு அந்த ஸ்கூலை விட்டு வரும்போது இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க, அச்சீவ் பண்ணவங்க அவங்களுடைய ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க. அது கீழே அதை நான் பார்த்துட்டே போவேன். போகும்போது அடுத்து நீங்கள் தான் அப்படின்ற அந்த டைட்டில் இருக்கும். அதை பார்க்கும்போதே எனக்கு அங்கே போய் படிக்கணும் அப்படின்ற மோட்டிவ் இருக்கும். ஆனால் என்னால் போக முடியல குடும்ப சூழ்நிலைனால. ஆனால் எங்கள் அண்ணன் ஒரு நாள், எங்கள் பெரியம்மா மையம், அவங்க அந்த அண்ணனை நான் மறக்க முடியாது, மணி அண்ணன். அவங்க சொன்னாங்க, நீ ஒரு 6000 சம்பளத்துக்கு ஒரு ஸ்கூலில் போய் பொழுதோட வேலை பார்க்குற, நீ அதை விட்டுட்டு ஒரு 2 வருஷம் நீ படிச்சின்னா நீ போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட தான் நான் சரி நம்ம எப்படியாவது ஒரு ட்ரை கூட பண்ணாமல் நம்ம தோல்வியை ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இந்த அகாடமியில் சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க ஆச்சிப்பிரியா மிஸ்ஸு நானும் சேர்ந்து தான் படித்தோம். ஒரு தனியாக தான் படித்தோம். அப்புறம் அதில் குரூப் 4 இப்போ 2021 நான் 166 கொஸ்டின் போட்டேன். நான் கவுன்சிலிங் வேறு போயிட்டு எனக்கு கிடைக்கல, அதோட திரும்பி வந்துட்டேன். அடுத்து ப்ரிலிம்ஸும் நான் அட்டன் பண்ணேன் 2022. அது மெயின்ஸுக்கு நான் இங்கே அகாடமி சேர்ந்தேன். நான் ஏன் குரூப் 4 என்னால் போக முடியல அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. நான் டெஸ்ட்டே நான் அட்டன் பண்ணலை. மெயினாக எந்த டெஸ்ட்டுமே நான் அட்டன் பண்ணலை. சரி நம்ம டெஸ்ட் நான் அதுக்கப்புறமும் நான் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனேன், அதுலேயும் கிடைக்கல. திரும்ப மறுபடியும் பேக்கை தூக்கிட்டு நான் ஓடியே போயிட்டேன் ஸ்கூலுக்கு. இங்கே நம்மளால முடியாது, இவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு. திரும்ப எங்கள் வீட்டில் என் தம்பி, நீ ஏன் போகிற, நான் உனக்கான சம்பளத்தை நானே தரேன், நீ போ அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கப்புறம் இங்கே ஒரு அக்டோபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அக்டோபர்லேருந்து அந்த டெஸ்ட் பேஜ் இங்கே கண்டிப்பாக நடக்கும். காலையில் 6 மணிக்கு, மதியம் அதுக்கப்புறம் 10 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு. இந்த டெஸ்ட்டில் டெய்லி நான் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவேன். காலையில் வந்துடுவேன் 6 மணிக்கு, அப்படி நம்மளால் வர முடியலையா 10 மணிக்கு வந்துடுவேன், இல்லைன்னா சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவேன். கரெக்ஷன் கிளாஸ் ஃபுல்லாக நான் அட்டன் பண்ணுவேன். ஒரு நாள் கூட நான் எந்திரிச்சே போக மாட்டேன். மேக்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நான் கேட்பேன், எந்திரிச்சு சார் எனக்கு இது கொஞ்சம் புரியலை, கொஞ்சம் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க. அது நீங்கள் பயப்படவே கூடாது. நமக்கு மேக்ஸ் தெரியல, இல்லை எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் சார்ட்ட கேட்கலாம். கேட்கும்போது அவங்க அவ சொல்லி கொடுக்க தான் பாப்பா, நம்மகிட்ட பரவாயில்ல கேட்குறாங்க அப்படின்னு எவ்வளோ டவுட்டாக இருந்தாலும் கேட்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க, அவங்ககிட்டையும் போய் கேட்பேன். இவங்க கொஞ்சம் புரியலை யார்ட்டேன்னா போய் கூச்சமே படாமல் போய் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். தெரியல கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க. சின்ன பசங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் படித்து இப்போ 2024 நான் 172 கொஸ்டின் போட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் 2 months ஒர்க் பண்ணுறேன். இது எப்படி சொல்கிறதுனா, நான் இப்போ ஒரு 6 வருஷம் இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கியா, வயசு என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரே இதாக சொல்லுவேன், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு. அந்த மாதிரி நான் இப்போ எஸ்சிடி எக்ஸாம் எழுதி அதுலேயுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சிவி லிஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ எந்த போஸ்ட்டுக்கு போகிறது அப்படின்ற டவுட்டே இருந்துச்சு. அந்த சொல்லுக்கான அர்த்தம் நம்மளுடைய எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால் முடியுங்கிற அந்த எண்ணம் மட்டுமே இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி நம்மளுடைய உழைப்பு இருக்கணும். உழைப்பும் நமக்கு ஊதியம் தரும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம உழைச்சா கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னா, இந்த சாரு கூட சொல்லுவாங்க, தனசேகரன் சார், அவர்லாம் ரொம்ப அமைதியாக மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அவர் டெய்லி நான் முன்னாடி போய் தான் உட்காருவோம், நானுடைய ஃப்ரெண்டும். அவங்களுக்கு டிஎன்பிசி கிடைக்கல, ஆனால் டீச்சர் எக்ஸாமில் கிடச்சிருச்சு, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. அவர் சொல்லுவார், ஒரு நோட் எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த வேலை கிடைச்சா உங்களுக்கு என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு 3 லைன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை டெய்லி நீங்கள் அதை என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். டெய்லி பார்க்கும்போது அது உங்களுக்கு அச்சீவாக இருக்கும். நான் அதே மாதிரி எழுதிலாம் வச்சுக்கிருவேன். எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதுனதுன்னா, நாங்கள் 3 பொண்ணு 1 பையன். நாங்கள் ஒரு கிராமம் தான். எங்கள் அப்பா படிக்கிறதுக்காண்டி இங்கே வந்தோம். எங்கள் அப்பாவை சொல்லணும்னா, எங்கள் அப்பா தான் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. பெரியாரை நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி எங்கள் அப்பா தான் எனக்கு ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஏன்னா எங்கள் அப்பா 3 பொண்ணு 1 பையன். 3 பொண்ணையுமே எங்கள் அப்பா படிக்க வச்சாங்க. பையன் இன்ஜினியர், நாங்கள் எல்லாருமே டீச்சர் தான் படிக்க வச்சாங்க. ஆனால் யாருக்குமே வேலை கிடைக்கல.
அதுக்கு எங்கள் அம்மா கூட கொஞ்சம் இன்னும் 3 பொண்ணாக இருக்குது, அடுத்து மேரேஜ் பண்ணணும், ஏன் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுடைய உழைப்பு அதுக்கு மேலே. எங்கள் அம்மா என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க எங்களுக்காண்டி. எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன வேலை கூட பார்க்க விட மாட்டாங்க, படிக்கணும்னு சொன்னால் படிக்க விட்டுருவாங்க. அதே மாதிரி என்னுடைய கணவரும், அவர் வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனே எனக்கு கொடுக்கல. படிக்கிறதுனா படிக்கிட்டே இருப்பார். நான் இந்த எக்ஸாம் வந்தால் 12 மணி வரை கூட படிப்பேன். அவர் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடுவார். நீ இவ்வளோ தூரம்லாம் படிக்கக்கூடாது, உடம்பு சரியாமல் போயிடும், எதுக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லுவாள், காலையில் படிச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பு எப்போவுமே வீண் போகாது. நான் பயப்படுவேன், 100-200 பேர் இருக்காங்களே நம்மளால் போக முடியுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து விடாமுயற்சியோட படிச்சிங்கன்னா கண்டிப்பாக, நான் 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ 36 வயசாச்சு. உங்களுக்குலாம் நீங்கள் சீக்கிரமாகவே நீங்களாம் வேலைக்கு போயிடுவீங்க. எங்கள் தலைமுறையிலே நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப்பு, ஒரு பெண் கவர்மெண்ட் ஜாப்பு நான் தான். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, என்னை பார்த்து நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சுரேஷ் அகாடமிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் அந்த டெய்லி அதை கிராஸ் பண்ணி போகும்போது அது இல்லைன்னா அந்த எண்ணமே எனக்கு வந்திருக்காது. நம்ம போய் சேரணும், படிக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்திருக்காது. அப்போல்லாம் வந்து மதுரையில் போய் தான் படிப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது. நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.